ஏன் சொல்றேன்னா, பொண்ணு வாழ்க்கை போச்சேன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சவ இப்படி சட்டுன்னு அமைதி ஆயிட்டாலேன்னு உன் மேல அவனுக்கு சந்தேகம் வந்துரும் பாரு. அதனால உனக்கு யார் மேல எல்லாம் கோபம் இருக்கோ அவங்க கிட்ட உன் வெறுப்ப காட்டிக்கிட்டே இரு. எதுக்கும் தயங்காத அமுதா, உன் பக்கம் நியாயம் இருக்குது. முடிஞ்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு உனக்கு நடந்த அநியாயத்தை சொல்லி அழுது புலம்பு. கத்தி கூப்பாடு போட்டு ஊரையே கூப்பிடு. அதுக்கப்புறம் அந்த கோவத்துல இருந்து மெல்ல மெல்ல மாறி வர மாதிரி நடிச்சாதான் யாருக்கும் உன் மேல சந்தேகம் வராம இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சதில்ல? புரியுது புரியுது புரியுது. இதுக்கு மேல நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தேன்னா என்னென்ன நடக்கும்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடி. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கூடவே வளர்ந்த அவ வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைச்ச பாத்தியா? உன்னை வளர்த்த தகப்பன கூட நீ நினைச்சு பாக்கல. நீ எல்லாம் இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிட்ட நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நல்லதோ கெட்டதோ அதை எங்களுக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம். வேணாம், நீ இந்த வீட்டுல இருக்கவே வேணாம். இத்தனை வருஷமா உன்னை நான் இந்த வீட்டுல வச்சிருந்த பாரு, அந்த பாவத்தை நான் இன்னைக்கு ஒரே நாள்ல கழுவிடுறேன். வெளியே போ, வெளியே போ, வெளியில. அம்மா ப்ளீஸ் மாப்பிள்ள சொல்லாதீங்கம்மா. அம்மா நான் நம்ம வீட்டை விட்டு எங்கம்மா போவேன்? எங்கடா போடு? நீ எங்கேயாவது தொலைச்சு போயிடு போயிடு. ஆனா ஏன் கண்ணு முன்னாடி மட்டும் இருக்காது. போ போ, வெளியில. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. வெளியே போ, அம்மா வெளியே போ. நீங்க என்ன அனுப்பிடாதீங்கம்மா, எனக்கு உங்களை விட வேற யாரும் போ வானதி. வானதி வெளியில போ. போ வெளியில. அம்மா ப்ளீஸ் அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வந்துறாரு. அப்பா 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 நில்லுங்கப்பா. முதல்ல நீ வழிவிடா. அப்பா ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியும்லப்பா. அவங்க ஏதோ என் மேல உள்ள அக்கறையில இப்படி எல்லாம் பேசிட்டாங்கப்பா. உண்மையில அக்கறை கட்டுறதுக்காக வானத்தை அசிங்கப்படுத்துறது நியாயம் இல்லையா? உங்ககிட்ட அவ அடிமை மாதிரி வாழறதுக்கு நான் அவளை எங்கேயோ கூட்டிட்டு போய் எப்படியா வாழ வச்சுக்கிறேன். விடுமா அப்பா. அம்மா ஏதோ என் நிச்சயதார்த்தம் நடக்காம போன கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கப்பா. கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்களே நிதானத்துக்கு வந்துருவாங்கப்பா. அத புரிஞ்சுக்காம நீங்க உடனே இப்படி வீட்டை விட்டு கிளம்புனா எப்படிப்பா? அப்பா நீங்க உடனே வானத்தை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா. இல்லம்மா, இந்த பிரச்சனை எல்லாம் என்னைக்கு ஓயாது. என்னதான் நிதானத்துக்கு வந்து யோசிச்சாலும் உங்க மாவுக்கு சில விஷயம் எல்லாம் என்னைக்குமே புரியாதுமா. எனக்கு என்னமோ நாங்க இப்ப இங்க இருந்து கிளம்புறதுதான் சரின்னு தோணுது. எங்களை விட்டுருமா. அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாதுப்பா. இனிமே பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. போதுமா? நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா. வானதி நீ அது கொஞ்சம் சொல்லு வானதி. அப்பா அதான் ஆர்த்தி கூட சொல்றாள்ப்பா, நம்ம வீட்டுக்கே திரும்ப போலப்பா. வாங்கப்பா. வானதி இல்லாம உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்லப்பா, அப்புறம் எப்படிப்பா உங்களை பிரிஞ்சு என்னால மட்டும் இருக்க முடியும்? ஏன்பா எந்த ஒரு விஷயத்திலயும் என் நிலைமைய மட்டும் யோசிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? ஆர்த்தி நீ அழாதடா. அப்பா ஆர்த்தி அழுது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குப்பா. ஏற்கனவே கல்யாண விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்கப்பா. நாமளும் மேற்கொண்டு அவளை கஷ்டப்படுத்த வேணாம்ப்பா. அப்பா வாங்கப்பா. அவ ஏதோ ஒரு ஆதங்கத்துல இங்க வந்து பேசிட்டு போயிருப்பா. ஆர்த்திக்குன்னு அவ கனவு கண்ட வாழ்க்கை கடைசியில
கனவாவே போயிடுச்சுங்கிற வேதனை அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். அதுக்காக அவ சொல்றதையெல்லாம் ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. யார் யார் தலையில என்ன விதிச்சிருக்கோ அதுபடிதானே நடக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா அவளே மனசு மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. வானதி தான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு நீ எவ்வளவு உறுதியா இருக்கியோ அதே உறுதியோட தான் நானும் இருக்கேன். பிறந்ததுல இருந்தே எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்காத என் பொண்ணு வானதி உங்க மாதிரி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு வர்றதுதான் மிகப்பெரிய கொடுப்பினை. ஒரு தகப்பனா வானதிக்கு கிடைக்க போற இந்த வாழ்க்கை தான்மா என்னோட மிகப்பெரிய சந்தோஷம். இப்ப நான் என் சம்சாரத்துக்கிட்ட போய் எதை பேசினாலும் அது அவளுக்கு தப்பாதான் தெரியும். அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து அவகிட்ட பேசி எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வைக்கிறமா. சரிண்ணே, சீக்கிரமா பேசிட்டு சொல்லுங்க. நாங்க சென்னைக்கு போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாக்குறோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேம்மா. வாங்க. வரேன் சம்பந்தி. மா, இந்த மாத்திரையை போடு. இப்ப இது மட்டும்தான் எனக்கு குறைச்சல். மா, ஒரு நாள் மாத்திரை போடலன்னா கூட உனக்கு உடம்புக்கு முடியாம போயிடும் தெரியும்ல. அப்புறம் எதுக்குமா இப்படி அடம் பிடிக்கிற? நான் என்ன இன்னைக்கு நேத்தடி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன்? உங்க அப்பாவை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் அடம் பிடிச்சிட்டே தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் அழுது புலம்பி அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்கணும்னு என் தலையிலேயே எழுதி இருக்கு. மா, அதுக்கும் மாத்திரை போடுறதுக்கும் என்னமா சம்பந்தம்? ஆர்த்தி, ஒரு நாள் மாத்திரை போடலன்னா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். எடுத்துட்டு போ. மாத்திரை கொண்டு வந்தாலாம் மாத்திரை. மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆர்த்தி, மா, அமுதா, இந்த மாத்திரை போடு. இத்தனை நாளா உங்க எல்லார்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ கோவத்துல என்ன பண்ணாலும் அது சரின்னு ஆயிடாது. நானும் உங்ககிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்த்துட்டேன். ஆனா அதை நீ புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த சின்ன வயசுல ஆர்த்திக்கு இருக்கிற பக்குவம் கூட உனக்கு இல்லையே நினைக்கும் போதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படிங்க நமக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் பாத்துக்கிட்டு வாயை முடிக்கிட்டு பேசாம இருந்தா அதுக்கு பேரு பக்குவம் இல்ல. அதுக்கு பேரு பக்குவம் இல்லங்க, ஏமாளித்தனம், இளிச்சவாயத்தனம். இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி வானத்தி மேல அக்கறை இருக்கோ அதே மாதிரிதான் என் பொண்ணு வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்கு. அதுல விட்டு கொடுத்துட்டு இளிச்சவாயா இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல நீ இந்த மாதிரி பேசுறத நிறுத்த. முதா, வானதி கிட்ட இந்த உண்மையை மறைச்சேங்கிறதுக்காக ஆர்த்தி மேல எனக்கு அக்கறை இல்லன்னு ஆயிடாது. அப்படியே அக்கறை தான். நீ வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேச நினைக்காத அமுதா. அப்பா, ஆர்த்தி, வா 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 வா. ஆர்த்தி, என்னாச்சுமா? நீ சந்தோஷமான செய்தியோட வருவ,
உனக்கு கை செவக்க மருதாணி வச்சு விடலான்னு பார்த்தா ஏன் இப்படி கோவமா முகம் செவந்து போய் நிக்கிற? இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல்ல. ஆர்த்தி, 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 ஆர்த்தி கதவு தர. ஐயோ, இவளுக்கு என்னாச்சு? ஆர்த்தி, ஆர்த்தி கதவு தரமா? ஆர்த்தி, ஆர்த்தி கதவு தர. ஆர்த்தி கதவு தரமா? ஆர்த்தி கதவு தர. ஆர்த்தி, ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஆர்த்தி, ஐயோ, யாருமே இல்லையே. ஆர்த்தி, ஆர்த்தி கதவு தரமா? ஆர்த்தி, என்னடி இப்படி பண்ணிருக்க? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஆமா, இந்த நிலைமையில என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி தான் தெரியும். அழறியா? ஆர்த்தி, ஆர்த்தி ஏன்டா அழற? ஆர்த்தி, என்னம்மா ஆச்சு? நீ சொன்னாதானே அம்மாக்கு தெரியும். நீ போகும்போது எவ்வளவு தைரியமா பேசிட்டு போன. இப்ப வந்து இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீ அழுதுட்டு இருந்த எனக்கு என்னடி தெரியும்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஆர்த்தி. இங்க பாரு, என்னம்மா நடந்தது? மாப்பிள்ள உன்னை பார்க்க வரலையா? அவர் வந்தாருமா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தாருங்கிற அளவுக்கு நினைக்க வச்சுட்டாருமா. ஆர்த்தி, என்னடி இப்படி பேசுற? இங்க பாரு, இவ்ளோ குழப்பம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ மாப்பிள்ளையே தான் நினைச்சிட்டு இருக்கன்னு அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? நான் சொன்னதை விடமா, இப்ப அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? அதனால அம்மா விருப்பப்படி நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா சொன்னாரு? ஆமாமா, அவருக்கு நான் வேண்டாமா. என்ன ஆனாலும் வானத்தையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்டயே சொல்றாரம்மா. அம்மா, வானதி, இப்பதான் உன்னை மனசுல நினைச்சேன். பார்த்தா உடனே நேர்ல வந்து நிக்கிற. என்ன நினைச்சீங்க? அது ஒண்ணு இல்ல. எப்பவும் கோயிலுக்கு வந்தா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்குவேன். இப்பதான் நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டியே, அதான் உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். நிச்சயதார்த்தத்துலதான் தேவையில்லாத குழப்பம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆவது நாம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த சாமி தான் அருள் புரியணும். நீ நடந்தத பத்தி எதுவும் வருத்தப்பட்டுக்காத வானதி. உங்க அம்மாவோட கோவலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களே மனசு மாறிடுவாங்க பாரு. சரி, நீ சாமி கும்பிட்டுட்டு வா. நான் பிரகாரம் சுத்தி வந்து கொடி மரத்துக்கிட்ட வெயிட் பண்றேன். இல்லம்மா, நான் வந்ததே உங்களை பாக்கறதுக்காக தான். உங்களை தேடி கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க.
நான் நினைச்சு வந்த விஷயத்த கோயில்ல வச்சு பேசுறது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்னு உங்களை தேடி வந்தம்மா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? கல்யாண ஏற்பாட்டுல உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லையா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு, உன் விருப்பப்படி எல்லாமே செஞ்சிடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் வேற என்ன? நீங்க வாங்கம்மா, நான் சொல்றேன். சரி வா. டிரைவர் போங்க. அம்மா. வானதி, நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். டிரைவர் சீக்கிரமா போங்க. அப்பா, காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த பாலாவது. அப்பா, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? நீ பண்ண காரியத்துக்கு எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஏமா இப்படி செஞ்ச? எங்க யாருக்கும் தெரியாம சம்பந்தி அம்மாவை போய் பார்த்து உனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருக்க. உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா என்ன? உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாத ஆளா இருக்கியம்மா. அப்பா, இத நான் காரணம் இல்லாம பண்ணலப்பா. இதுல பிரச்சனை என்னன்னா, ஆர்த்தி தினம் தினம் அழுதுட்டு இருக்காப்பா. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தது ஆர்த்திய தானப்பா. எனக்கு என்னவோ அவளுக்கு சேர வேண்டியத நான் தட்டி பறிச்சுக்கிட்ட மாதிரி கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதனாலதான். உட்கார். அம்மா, நீ இவ்வளவு நல்லவளா இருந்தா வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் உன்னால அனுபவிக்க முடியாமே போயிடுமா. இப்ப நீ சொன்னதையே திரும்பவும் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆர்த்திய பொண்ணு பார்க்க வந்த சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஏன் அவளுக்கு பதிலா உன்னை பிடிச்சது? வாழ்க்கையில சில விஷயங்களுக்கெல்லாம் ஏன் இதுக்குன்ற கேள்வியே கிடையாதுமா. நீ விரும்பலனா கூட வாழ்க்கையில ஒரு சில நல்லதுகள்லாம் உனக்கு நடந்தே தீரும். அதுதான் தெய்வ அமைப்புங்கிறது. எனக்கு ஆர்த்திய ஒண்ணு, நீ ஒண்ணுதாம்மா. இத்தனை வருஷமா ஆர்த்திய உங்க அம்மா நல்ல சொகுசா வளர்த்து பாத்துக்கிட்டாங்க. ஆனா பாவ நீதான் இங்க படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்ட. இத பாருமா, இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை கடவுளா பார்த்து கொடுத்த வரம். ஒரு தகப்பனா என் சக்திக்கு உட்பட்டு நான் என்ன செய்ய முடியுமோ அதத்தம்மா செஞ்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு தான் நானும் அமுதாவும் உன்னை தத்தெடுத்துக்கிட்டு வந்தோம். ஆனா வந்த இத்தனை வருஷத்துல அவ உனக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துகிட்டதே இல்லை. உன் கூட பிறந்த பொறப்பு மாதிரி ஆர்த்திய நீ நினைச்சாலும் என்னைக்குமே அவ உன்னை அப்படி நினைச்சதே இல்லையாமா. எவ்வளவு நாளா அன்புக்கும் ஆதரவுக்கும் நீ இங்க எவ்வளவு ஏங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் கடவுளா பார்த்து ராஜேஸ்வரி அம்மாவை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்னை விட அதிகமா உன் மேல அன்பும் அபிமானமும் உள்ள ஒரு ஆள் உனக்கு நீ கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியலம்மா. இத்தனை வருஷமா நீ கும்பிட்ட அந்த முருகன் தான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்காருங்கிறத
முதல்ல நீ புரிஞ்சுக்க. இந்த கல்யாண விஷயத்துல இவ்வளவு குழப்பம் நடந்தோம் உனக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுல அந்த ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப உறுதியா இருந்தாங்க பாத்தியா? அப்படிப்பட்ட மனச போய் நீ சங்கடப்படுத்திட்டியம்மா. நீ இப்படி எல்லாம் பேசினதுக்கு வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வைய வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே தவிர இப்படி வந்து நம்ம கிட்ட தாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இத பாருமா, என்ன நடந்தாலும் அந்த அம்மாவோட கைய மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கமா. நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அவசரத்துக்கு அவங்க கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவாங்க. அவங்கதான் இனி உனக்கு எல்லாமே. எதுக்காகவும் அவங்க கைய உதறி விட்டுன்னு நீ நினைச்சிடாதம்மா. இத மட்டும்தான் அப்பா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். உன் கல்யாணத்தை நினைச்சு பெரிய நம்பிக்கையோட இருக்கிற என்ன ஏமாத்திராதம்மா. ஐயோ என்னப்பா, கண்டிப்பா மாட்டேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இனியும் அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்க மாட்டேன்ப்பா. இது சத்தியம்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மணி. அவ எல்லாரும் முன்னாடியும் கோவப்பட்டு சண்டை போட்டா கூட மனசுல இருக்கிறதெல்லாம் குட்டி தீட்டான்ற ஒரு திருப்தி எனக்கு வந்துடும். ஆனா அதை வெளிக்காட்டாம இருக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. ஆள பின்ன கல்யாண நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காகத்தான் இப்ப எல்லாத்தையும் அமைதியா அனுசரிச்சு போறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சுந்தரம், ஒருத்தன் பொண்டாட்டிக்கு பயப்படலாம், ஆனா இப்படி அநியாயத்துக்கு பயப்படக்கூடாதியா? ஆரம்பத்துல இருந்தே வானதி கல்யாணத்தை நினைச்சு நீங்க ரொம்ப குழம்பி போயிருந்ததுனாலதான் இப்ப கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துராது சுந்தரம். 2 குடும்பம் பேசி நல்ல சுமூக முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? இப்ப நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. குறிச்ச தேதியில உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறத்தான் போகுது. ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் மருமகள் ஆகத்தான் போகுது. நீங்க முதல்ல டீயை குடிங்க. குடிங்க. யார் பேருக்கு அர்ச்சனம்மா? கார்த்திக் பரணி நட்சத்திரம், வானதி சுவாதி நட்சத்திரம். 2 பேருக்கும் நல்ல நட்சத்திர பொருத்தம். சுவாமி, நட்சத்திர பொருத்தம் 2வது தான். அதை விட முக்கியம் ஜோடி பொருத்தமும் மன பொருத்தமும் தான். சரியா சொன்னீங்க சம்பந்தி. இவரு ஒருத்தர் அவங்க என்ன சொன்னாலும் ஜாலரா தட்டிக்கிட்டு. ஒரு மகாலட்சுமியே மருமகளாக்கி உங்க வீட்டுக்கு கூட்டு போக போறீங்க. அந்த கடவுள் அருளால அவங்க கல்யாண வாழ்க்கை அமோகமா இருக்க போறது. நீங்க சொல்றது அந்த சாமிய நேர்ல வந்து சொல்ற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல வானத்தைய பார்த்தது இந்த கோயில்ல வச்சுதான். முருகன் மேல பாரத்தை போட்டு இந்த கோயில சுத்தி வந்தா நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும்னு என் வீட்டுக்காரு அன்னைக்கு சொன்னாரு. இவரு சொன்ன மாதிரியே என் பையன் கல்யாணத்துக்காக நான் வேண்டிக்கிட்டது கிட்டத்தட்ட இப்ப நிறைவேறிடுச்சு. நல்லபடியா என் வேண்டுதலை நிறைவேற்றினதுக்காக காணிக்கையா இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். கோயிலுக்குன்னு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, என் சார்பா நான் அதை செஞ்சு கொடுக்கறேன். கூடவோ குறையவோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்யுங்கம்மா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க சாமி கும்பிட வரவங்க எல்லாம் பிரகாரம் சுத்தி வரும்போது வெயில்னால தரையில கால் வைக்க முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்க சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்கிறதுனால கோயில் வெளி பிரகாரம் முழுக்க வெயிலே தெரியாம இருக்கிற மாதிரி ஷீட்டு போட்டு கொடுக்கலான்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க சாமி? ரொம்ப நல்ல விஷயமா. இந்த ஊர்ல எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, ஆனா சொந்த ஊர்க்காரங்களுக்கு கூட இதுவரைக்கும் இந்த எண்ணம் வந்ததே இல்லை. இவரு என்ன இவரு எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் மட்டும் அமைதியா இருந்தா என் மேல சந்தேகம் வரும்ல. 4 வார்த்தை நாமளும் பேசி வைப்போம். சம்மதியம்மா, நீங்க பண்றது காணிக்கை இல்ல, பெரிய புண்ணியம். பாருங்க, உங்க மனசு யாருக்கு வரும்? சும்மாவா இப்படி
எல்லாருக்கும் கால் சுடக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம். நீங்க பண்ற இந்த புண்ணியம் எல்லாம் எங்க வானத்தைய வந்து சேர போதுன்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னதான் கோவில் உண்டு இல்ல பணம் நகைன்னு அள்ளி போட்டாலும் அடுத்தவங்க கஷ்டத்தை தீக்கிற சமமான தர்மம் எதுவுமே கிடையாதுமா. நீங்க பண்ற நல்ல காரியத்தால கண்டிப்பா சாமி மனசு குளிரும். இருங்க, அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வரேன். கார்த்திக் நாமாங்கிரஸ்யா பரணி நட்சத்திரே மேடராசோஜாரஸ்யா வானதி நாம்யாஹ சுவாதி நட்சத்திரே துளாராசோஜாரஸ்யா ஆவயோஹ சக குடும்பயோஹ உத்வாகார்த்த சித்தர்த்தம் சாம்ப பரமேஸ்வராய நமஹ. அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜா மத்திய கரிஷ்யே. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. அர நம சோபாய ச ருத்ராய ச நமஸ்தாம்பிராய ச அருணாய ச நம சங்காய ச. ஆர்த்தி, சாமியை பார்க்க சொன்னா அங்க நடி பாத்துக்கிட்டு இருக்க. அவரை கொஞ்சம் பாருமா. நான் அவரையே பாக்குறேன்னு தெரிஞ்சோம் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறாரு. நேத்து வரைக்கும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இன்னைக்கு அவர் ஏற எடுத்து பாக்குறதுக்கு கூட நான் தகுதி இல்லாம போயிட்டேனா என்ன? ஆர்த்தி, வாய முடிக்கிட்டு சாமி கும்பிடுற வழிய பாரு. அதான் அம்மா எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிருக்கனே. அம்மா பாத்துக்கிறேன், அமைதியாரு. அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு நம்ம மேல சந்தேகம் வர மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. ஆண்டவா, அங்க இங்க பார்க்காம ஒழுங்கா சாமி கும்பிடு. ராஜே, இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்களா பசிக்கிறதா சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இருங்க, ரெஸ்ட் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல என் கூட வாங்க. எங்க ராஜே? சொல்றேன், நீங்களும் என் கூட வாங்க. என்ன ராஜே, வீட்டுக்குள்ள வந்தது வராம எல்லாரையும் பூஜை அறைக்குள்ள கூட்டிட்டு வந்துட்ட? கார்த்திக் நிச்சயதார்த்தத்துக்காக நாம இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கற்பூரம் ஏத்தி சாமி கிட்ட வேண்டிட்டு போனோம்ல. நம்ம வேண்டுதல் எல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நிறைவேறிடுச்சு. அதான் வந்ததுமே சாமிக்கு விளக்கேத்தி மனசார குடும்பமா சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விளக்க என் மருமக ஏத்த போற நாள் சீக்கிரமே வந்துரும்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போன இடத்துல எதிர்பாராத விதமா நிறைய குழப்பம் நடந்திருந்தாலும் கூட முடிவு என்னவோ சுமூகமாவோ நமக்கு சாதகமாவும் அமைஞ்சிருச்சுல்ல. அது போதுங்க எனக்கு. இவ்வளவு பிரச்சனை இல்லையும் வானதி தான் நமக்கு மருமகளா வரணும்னு நீ தீர்மானமா இருந்த பாரு. உன்னுடைய முயற்சினாலதான் இப்ப வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு ராஜி. இப்ப மட்டும் இல்லங்க, இனி நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும். நான் நம்புற இந்த முருகன் நான் நினைச்சபடி என் புள்ள கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. வாங்க வாங்க, வருது வாப்பா. இந்த அமுதா, ஆர்த்தி, உள்ள எடுத்துட்டு போ. ஆர்த்தி, அம்மாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, வாங்க. அம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி சரி சரி. வானதி, உனக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா வா. யார் வந்து? ஐயோ, என் தங்கமே, என் மருமகனா என் மருமகதான். பாத்தியா, அத்தைய பார்த்த சந்தோஷத்துல எப்படி ஆற தழுவி கட்டி பிடிச்சான்னு. அமுதா, எங்க மேல இருந்த கோவத்துல சுந்தரம் சேர்த்துக்க மாட்டோன்னு பயந்துகிட்டே வந்தேன். நல்ல வேலை, அவனே பழசையெல்லாம் மறந்து நல்ல முறையில எங்களை ஏத்துக்கிட்டான்.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்ப ஏதோ சம்மந்தம் அது இதுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. மருது மாமாவுக்கு கல்யாணமா என்ன? அட நீ வேற ஆர்த்தி, நாங்க உங்க வீட்டு விசேஷத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கெல்லாம் இப்போதைக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? மாமா, நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, நீலாம் ரொம்ப படிச்சவமா, ரேஞ்சுக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். உனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவனா, கோட் சூட்டு போட்டு காரு பங்களா நல்லா பந்தாவா இருக்கிறவனதான் பிடிக்கும். என்னெல்லாம் உனக்கு பிடிக்குமா? அப்ப நான் ரிஜெக்ட் ஆன பொண்ணா மாமா? ஏய், அட அவ அப்படி சொல்ல வரல. உன் தகுதிக்கு சீமையில இருந்து பெரிய இடத்து மாப்பிளையா வருவான். நான் நம்ம ஊர்லயே ஏதோ ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி, முதல்ல நடக்க இருக்கிற கல்யாணத்தை பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அந்த வேலையாத்தானே நாங்க இங்க வந்திருக்கோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். வானதியோட கல்யாணம் எங்களோட பொறுப்பு. போதுமா? அது போதும் அண்ணி. ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி, நீ சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். வந்தவங்களுக்கு காஃபி தண்ணி குடுக்க வேணாமா? போய் பாலை கச்சி காப்பி போட்டு எடுத்துட்டு வா, போ. அத்தை வந்ததுல கையும் ஓடல காலும் ஓடல. நான் போய் இப்ப போட்டுட்டு வரேன். போ போ. இதோ எடுத்துட்டு வரேங்க.